ஒருத்தவங்களை பார்த்த உடனே இவங்க நமக்கு மனைவியாக வந்தால் கரெக்டாக இருக்குன்னு நமக்கு தோணும். கண்டிப்பாக ஃபஸ்ட்டில் தோணும் இல்லைங்களா? அப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு தோணுச்சு, இவங்க வந்து என்னுடைய மனைவியாக வந்தால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தோணுச்சு. உடனே லவ் சொன்னேன், ஓகே சொல்லிட்டாங்க. லவ் பண்ணும்போது வந்து சில நேரங்களில் வந்து எல்லாமே ஆல் ஓகே அப்படிங்கிற மாதிரி படும். பட் கல்யாணம் அடுத்த ஸ்டெப் வரும்போது இந்தந்த க்ரைட்டீரியாலாம் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. சொந்த வீடு இருக்கா அப்படின்னு. அப்புறம் என்ன படிச்சிருக்காங்க ஒரு க்ரைட்டீரியா வரும். ஸோ உங்களுடைய காதலில் படிப்பு ஒரு தடையாக இல்லவே இல்லையா? இல்லை சார், நான் வந்து ஃபஸ்ட்டே எனக்கு தெரியும் அவங்களோட பேக்ரவுண்ட் எப்படின்னு தெரியும், அவங்க என்ன ஃபீல்டில் இருக்காங்கன்னு தெரியும், அவங்களோட படிப்பு எப்படின்றது எல்லாமே நமக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம வந்து அவங்கள அக்செப்ட் பண்ணுறோம். அப்படிங்கும்போது அது ஆஃப்டர் மேரேஜ் வந்து அது ஒரு இஷ்யூவாக கொண்டு வரக்கூடாது அப்படின்றதுல நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். இப்போ வரைக்குமே எங்களோட பேக்ரவுண்டோ இல்லை என்னோட ஸ்டடீஸோ அது வந்து எனக்கும் ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சது கிடையாது, அவங்களுக்கும் அது பெரிய விஷயமா தெரிஞ்சது கிடையாது. ஒரு 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 இஷ்யூ நடக்குதுன்னா அந்த இஷ்யூவில் என்ன ப்ராப்ளமோ அதை பற்றி தான் நாங்கள் பேசுவோமோ இல்லையா, நீ படிக்கலை அதனால இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி நின்றுட்டோம் அப்படின்லாம் நானும் நினச்சதில்லை. நீ ரொம்ப படிச்சிருக்க அதனால இந்த இடத்துல நீ என்னை இப்படி பேசிட்ட அப்படின்ற மாதிரி அவங்களும் நினச்சது கிடையாது. யார் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணது, லவ் பண்ணுறேன்னு யார் சொன்னது ஃபர்ஸ்ட்? அவங்க தான் சார். சடனாக ஒருத்தர் வராரு, வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களோ அப்படின்னு கேட்டது உங்களுக்கு ஷாக்கா இல்லையா? இல்லை சார், இவங்க சொல்லிட்டு போனதுக்கப்புறம் நான் ஹாஸ்டலில் போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டேன். நான் இந்த மாதிரி இவர் வந்து சினிஃபீல்டில் இருக்காங்க, அவங்க வந்து இந்த மாதிரி இன்றைக்கி நான் என் ஃப்ரெண்டு மூலமாக தான் அவங்களுக்கு தெரியும் எனக்கு, அவங்கள இன்றைக்கி போய் நான் மீட் பண்ணேன், அவங்க வந்து பார்த்ததுமே இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னப்போ அவள் சொன்னால், நம்பாதடி அவங்க சினிமாக்காரவங்க, அவங்களாம் ஏமாத்திடுவாங்க, அதனால் நீ நம்பாதடி வேணான்னு சொல்லிடுறி அப்படின்னா. நானும் அவங்கக்கிட்ட அப்படி தான் சொன்னேன், இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன் நான். அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே ஒரு 2-3 மீட்டில் நாங்கள் பேசி பழகும்போது எல்லா இடத்துக்கும் என்னை கூட்டிகிட்டு போவாங்க. எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு அப்படின்னு தான் இன்ட்ரோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி எங்கேயுமே எங்கே போனாலும் என்னை கூட்டிகிட்டு போவாங்க. அவங்கள பற்றி எல்லாமே எனக்கு தெரியும். அப்படிங்கும்போது அவங்க ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சரி ஓகே நம்ம வீட்டில் பேசலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பேசுகிறேன். ஆக்சுவலாக இங்கே பேசின நிறைய பேர் வந்து மனைவியோ இல்லை வாழ்க்கை துணையோ அவங்களோட அதிகமாக படித்ததுனால சில நெருக்கடிகள் ஃபேஸ் பண்ணதாக சொன்னாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து உங்கள் ஃபேமிலி நல்லா சப்போர்ட்டிவாக ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் என்வரான்மெண்ட் கொடுத்தாங்க. இருந்தாலும் உங்களுக்கு வேறு ஏதாவது புற சூழல்கள்லையோ இல்லை வேறு ஏதாவது சூழல்லையோ உங்களுக்கு நெருக்கடி மாதிரியோ இல்லை சின்ன பாதிப்போ இன்றைக்கே ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை சார், எதுவுமே இது நாள் வரைக்கும் எதுவும் வந்ததில்லை சார். என்னுடைய மாமனாரும் சரி எங்கள் அத்தையும் சரி ரொம்ப ஜெனுன். எங்களுக்குள்ள ஒரு குட்டி சண்டைனா குட்டி சண்டைங்க, குட்டி சண்டைகள்லாம் வரும். அப்போ இப்போ நீ பேச மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், அதே மாதிரி அந்த மாதிரி இருக்கும். அந்த விஷயத்துக்கு கூட அவங்க வந்து என்னுடைய மனைவி வந்து அவங்க வீட்டில் சொன்னது கிடையாது, நான் என்னுடைய வீட்டில் சொன்னது கிடையாது. என்றைக்குமே ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வந்துக்கிட்டு மூணாவதாக ஒரு கேரக்டரு ஒரு 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 குரூப்பு வர்றாங்கன்னாலேன்னு நம்ம கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். அதனால வந்து நான் அவங்ககிட்ட கொண்டு போகிறதே கிடையாது. என்னை அடிக்கிறியா அடிச்சுக்க, வெளில சொல்லக்கூடாது, வெளில யாரும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நானும் சொன்னது கிடையாது, அவங்களும் சொன்னது கிடையாது. அதாவது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு தங்கத்தட்டில் வச்சு தாங்குறாங்க, அதான் உண்மை சார். உண்மையிலே நான் அதுதான். ஏன்னா நான் ஒரு மீடியா ஒரு மிகப்பெரிய டிவி அந்த இதனால நான் கிளாப்ஸ் வாங்கினோம்னா அந்த இதுக்காண்டி நான் சொல்லலை. ஆனால் என்னை நல்லா பார்த்துக்குறாங்க சார். பிறகு கல்யாணம் முடித்து ஒரு இத்தனை வருஷம் கழித்து குழந்தைகளை பிறந்தது. இப்போ 2 குழந்தைங்களும் வந்து நல்லா பார்த்துக்கிட்டு சார் இப்போ அவங்க நல்லா படிச்சிருக்காங்க சார். இப்போ அவங்க வேலைக்குன்னு போனாங்கன்னா ஒரு மாதம் 70,000 80,000 சம்பளம் வாங்குவாங்க. ஆனால் அது எனக்கு வேணாம், நான் உன்னை பார்த்துக்கிறேன், நம்ம பசங்களை பார்த்துக்கிறேன், என்னுடைய அம்மா அப்பா பார்த்துக்கிறேன்னு சொல்லி வீட்டில் தான் இருக்காங்க சார். ஓகே, ஆக்சுவலாக நீங்கள் என்னைக்கா வேலைக்கு போகணும்னு நினச்சிருக்கீங்களா? ஸ்டார்டிங்கில் வேணால் நினச்சிருக்கேன் சார். ஆனால் வந்துட்டு எங்களுக்கு வந்து 4 வருஷம் கழிச்சு தான் பசங்க பிறந்தாங்க. எங்கள் வீட்டில் நானும் இவங்க மட்டும்தான் இங்கே இருக்கோம் சென்னையில். அதனால் வந்துட்டு எங்களுக்கு சப்போர்ட்டிவ்னா இங்கே யாரும் கிடையாது. அதனால இப்போ நானும் வேலைக்கு போயிட்டு இவங்க ஃபீல்டு நமக்கு தெரியும், எந்த டைம் போவாங்க, எப்போ வருவாங்க. அவுட்டோர் ஷூட்லாம் போனால் மாதக்கணக்கில் வரவே மாட்டாங்க. அப்படிங்கும்போது நானும் ஒரு ஜாப் போயிட்டோன்னா நம்ம 8 ஹவர்ஸ் ஷிஃப்ட் இருக்கும், அந்த டைமில் பசங்களை பார்த்துக்கிறதுக்குலாம் ஆள் இருக்காது. இதெல்லாம் யோசிச்சு தான் சரி நான் வீட்டிலே இருக்கேன், அதனால் போதும் ஒருத்தர் ஏர்ன் பண்ணி அதில் நம்ம எப்படி நம்ம ஃபேமிலி ரன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு போதும். இப்போ இவங்களுமே ஷூட்டில் போகாமல் வீட்டில் இருக்கும்போது எங்களோட பசங்களோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் எனக்கு அந்த மாதிரி தாட் வந்ததில்லை வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஆக்சுவலாக இப்போ இங்கே வந்து இங்கே இருக்க சில கணவர்கள் வந்து என் ஒய்ஃப் வந்து என்னை நிறைய வகையில் ஹர்ட் பண்ணிட்டாங்க, சென்டிமெண்ட்ஸ் ஹர்ட் பண்ணிட்டாங்க, என்னோட ஃபீலிங்ஸ் ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்க, அவங்களுக்கு நீங்கள் ஒரு அட்வைஸ் சொல்ல என்ன சொல்லுவீங்க? புரிதல் தான், வேறு எதுவுமே கிடையாது. நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு அவங்கள புரிஞ்சுக்கிறோம், அவங்க இப்படிதான்றது தெரிஞ்சுதான் நம்ம கல்யாணம் பண்ணுறோம். அப்படிங்கும்போது அவங்களுக்கு எப்படி சொன்னால் புரியும் அப்படின்றத நம்ம சொல்லி முயற்சி பண்ணி பார்ப்போம். 2வது வந்து அக்செப்டன்ஸ், அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே நம்ம அதை ஏற்றுக்கணும். நமக்காக மாற்ற முயற்சி பண்ணுறோம், மாறிட்டாங்கன்னா அதை ஒய்ஃப்காக அவங்களும் மாறணும் அப்படின்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. மாறலைன்னா அவங்களுக்காக நம்ம மாறிக்க வேண்டியது, அவ்வளோதான்.